Hey fam, welcome back to our channel. போன வீடியோல நம்ம வந்து பைத்தன் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து பார்த்தோம். இப்போ நம்ம பேசிக் கான்செப்ட்க்குள்ள போலாம். சோ நமக்கு பைத்தான்ல பேசிக் கான்செப்ட் என்னென்ன இருக்கு, என்னென்ன அது வந்து டாபிக்ஸ் வைஸ் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்ம பேஸ்மெண்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. வேரியபிள்ஸ்னா என்ன, சோ கீவேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ்னா என்ன, ஐடென்டிஃபையர்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன, கமெண்ட்ஸ்னா என்ன, இன்டென்டேஷன்னா என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேரியபிள்ஸ். இப்போ வேரியபிள்ஸ்ங்கிறது என்னன்னா அது ஒரு மெமரி பாக்ஸஸ். அது என்ன பண்ணுனா ஒரு குறிப்பிட்ட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? இந்த டேட்டா வந்து எப்போ வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே வந்து ஏ = 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஏங்கிறது வந்து வேரியபிள் நேம். ஓகேங்களா? இப்போ வந்து 10ங்கிறது வந்து அதோட வேல்யூ. ஸோ ஏங்கிற நேமில் வந்து 10ங்கிற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரியே பியில் பார்த்துட்டிங்கன்னா ஹே ஃபேம்னு கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்கு. டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. டேட்டா டைப் பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ சிங்கிறது ஒரு வேரியபிள், அதுக்குண்டான ஒரு வேல்யூ நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். இந்த வேல்யூ எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னா வேரியபிள் நேம், ஏங்கிறது ஒரு வேரியபிள் நேம், ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூ செட் பண்ணுவோம். அதுதான் இங்கே அடுத்த பாயிண்ட்டை சொல்லியிருப்போம். இப்போ ஏ = 10 இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால வந்து வேரியபிளுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ண முடியும். அடுத்தது கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்னா என்ன? ஓகே, கீவேர்ட்ஸ்னா வந்து அது ஒரு ரிசர்வ்ட் வேர்ட்ஸ். அப்படின்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட மீனிங், ப்ரீ டிஃபைன்டு மீனிங், அதாவது பைத்தான் கம்பைலர்லேயே வந்து ஒரு மீனிங் இருக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும். அதுதான் வந்து ப்ரீ டிஃபைன்டு மீனிங்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம ஏதாச்சும் வேரியபிள் நேமாகவும் ஃபங்க்ஷன் நேமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 35 கீவேர்ட்ஸ் இருக்குது பைத்தானில் ஆஸ் ஆஃப் நவ். மேபி இன் ஃபியூச்சரில் வந்து நம்ம வெர்ஷன் அப்டேட் ஸோ ஆக நம்மளுக்கு வந்து கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து 35 கீவேர்ட்ஸ் பைத்தானில் இருக்கிறது. இப்போ இருக்கிற பைத்தான் 3 வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கிற கீவேர்ட்ஸ் இதெல்லாம் இங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்னா என்னன்னா அது என்ன பண்ணுன்னா ஒரு வேரியபிளோ இல்லை ஃபங்க்ஷன் நேமையோ இல்லை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வேண்டி தான் வந்து ஐடென்டிஃபையர் யூஸ் ஆகுது. இது வந்து எப்பவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். பிகாஸ் ஏங்கிற வேல்யூ 10ன்னு பண்ணினோம்னா ஸோ பிங்கிற வேல்யூ நம்ம 10ன்னு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏக்கும் பிக்கு உண்டான டிஃபரன்ஸ் தான் வந்து நம்ம எப்பவுமே பார்க்கணும். அது ஒரு வேரியபிள் நேம், இது ஒரு வேரியபிள் நேம். ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு வேண்டியது ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஐடென்டிஃபையரில் வந்து என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏலேருந்து ஸ்மால் ஏ வரைக்கும் இருக்கலாம், இல்லை வந்து ஸ்மால் ஏலேருந்து கேபிட்டல் Z வரைக்கும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். காம்பினேஷன் ஆஃப் அதோட டிஜிட் பார்த்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் கேரக்டரில் ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் தான் இருக்குது, அது அண்டர்ஸ்கோர். இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஐடென்டிஃபையரில் வந்து டிஜிட்டால் அதாவது நம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகாது நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பேன் 2AB = ஹாய்னு கொடுத்துருக்கேன். 2ங்கிறது டிஜிட் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது நாட் அ வேலிட். இப்போ இதே வந்து கண்டினியூ எனி ஆல்ஃபபெட் கண்டினியூ பை எனி நம்பர் வந்து இது வந்து அலௌடு. ஸோ இப்போ வந்து AB2ன்னு கொடுத்துருப்பேன், அதனால வந்து வேலிட். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கீவேர்ட்ஸ். நம்ம அங்கே பார்த்து 35 கீவேர்ட்ஸை வந்து ஐடென்டிஃபையர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குளோபல் = 11 கொடுத்துருக்கேன். குளோபலுங்கிறது வந்து நம்ம பைத்தானோட கீவேர்டு. ஸோ இது வந்து நாட் அ வேலிட், நம்மளுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். இப்போ ஸ்பெஷல் கேரக்டர் நான் அப்படியே சொன்ன மாதிரி அண்டர்ஸ்கோர் தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹாய் ஆஷ்னு கொடுத்தேன், இது நாட் அ வேலிட்னு வரும். ஸோ அண்டர்ஸ்கோர் கேன் பி ஸ்டார்ட் ஃப்ரம், அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் ஆகலாம். ஸோ அண்டர்ஸ்கோர் ஹாய் வந்து வேலிட். இப்போ ஒரு வேளை நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம ஐடென்டிஃபையர் வந்து ஒரு மல்டிபிள் வேர்டாக இருக்குது, அதாவது டிஃப்ரென்ஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டிஃப்ரென்ஸ் கவுண்ட்டுன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்கு பார்க்கறதுக்காக லுக் வைஸாக இருக்கட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி பண்ணலாம்னா இந்த அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். அதாவது டிஃப்ரென்ஸ் அண்டர்ஸ்கோர் கவுண்ட்னு கொடுத்துட்டோம்னா ஸ்பேஸ் மாதிரி நம்மளுக்கு ரீடபிளுக்கும் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். அதுக்கு வேண்டி நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். இப்போ டேட்டா டைப்ஸில் இன்டீஜர், அதாவது இன்ட், அதோட கீவேர்டு வந்து இன்ட்டு. இன்டீஜர் வந்து அதில் என்ன ஹோல்டு பண்ணோம்னா நம்ம எனி இன்டீஜர் வேல்யூஸ் லைக் -1 3 300 0 எல்லாமே இன்டீஜர் வேல்யூவாக நம்ம வந்து ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜர் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணிக்கும். அடுத்தது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ். அப்படின்னா டெசிமல் வேல்யூஸ் எல்லாமே வந்து அண்டர் ஃப்ளோட்டிங் டேட்டா டைப் கீழே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2.3 4.6 அதே மாதிரி 5.5 இன்க்ளூடிங் டெசிமல் டாட் எந்தெந்த நம்பருக்கு வருதோ எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணிக்கும். ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் A = ஹாய் அப்படின்னா அது ஹாய்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். இதுதான் வந்து ஸ்ட்ரிங்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் ஆர்டர்ட் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது லிஸ்ட். லிஸ்ட்ங்கிறது என்னன்னா ஒரு மல்டிபிள் ஐட்டம்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி இருக்கும்னா இதுல எனி டேட்டா டைப்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேபி அது இன்டீஜரா இருக்கலாம், இல்ல ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸா இருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸா இருக்கலாம், எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கும். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா மியூட்டபிள். இதோட வேல்யூஸ் வந்து நம்ம பின்னாடி சேஞ்ச் பண்ணலாம். இதே வந்து டியூபிள்ஸ் இருக்கு. டியூபிள்ஸ் பார்த்துட்டீங்கன்னா
இது இம்யூட்டபிள். இது ஒன்ஸ் நாம வந்து அசைன் பண்ணிட்டு உள்ள வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டோம், பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப் சப்போஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இது லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுக்கும் வந்து மேக்ஸிமம் என்ன டிஃபரன்ஸ்னா நம்ம போட்டிருக்கிற பிராக்கெட் தான் வந்து நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ். நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பிராக்கெட் யூஸ் பண்ணி மட்டும்தான். அடுத்தது செட்ஸ். செட்ஸ்ங்கிறதுமே செட்ஸ் லிஸ்ட் மாதிரி தான். மல்டிபிள் இன்புட்ஸை வந்து நாம கொடுத்துக்கலாம் லிஸ்ட்டுக்குள்ள, இந்த செட்ஸ்க்குள்ள. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. அட் த சேம் டைம் ஒவ்வொரு டைம் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அதோட ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒன் டைம் நம்ம வந்து ரன் பண்ணும்போது ஏ ஃபர்ஸ்டாகவும் பி செகண்டாகவும் வந்துருக்கும். அடுத்த டைம் ரன் பண்ணும்போது பார்த்துட்டீங்கன்னா பி ஃபர்ஸ்டாகவும் ஏ செகண்டாகவும் வரலாம். அது எப்படி வேணா வரலாம். அதுதான் வந்து அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ்ங்கிறது என்னன்னா நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே டூப்ளிகேட்ஸ் எதுவுமே அலோவ் பண்ணாது. அடுத்தது வந்து பூலியன். பூலியன்னா என்ன பண்ணா லாஜிக்கல் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது டிக்ஷனரி. டிக்ஷனரி வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு ஆர்டரே இல்லை அன்ஆர்டர் கீ டைப். இது எப்படின்னா கீ அண்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுவோம். இதை பத்தி டீடைல்டா நம்ம பின்னாடி ப்ரோக்ராம் போகும்போது பார்ப்போம். அடுத்தது கமெண்ட்ஸ். ஓகே, கமெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க? இப்போ நீங்க வந்து டைப் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ ஒரு ப்ரோக்ராம், அதை வந்து நான் வந்து படிக்கும்போது எனக்கு இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா இது எதுக்குன்னா பாக்குறவங்களுக்கு அதோட ஃபங்க்ஷனை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹிண்ட்ஸ் எழுதிக்கலாம். இதுக்கு தான் வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். இது வந்து நான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கம்பைலர் வந்து எக்ஸிக்யூட்டே பண்ணாது. இது மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா டெஸ்டிங் பர்பஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமை மட்டும் அதோட அவுட்புட் செக் பண்ணணும் அப்படின்னா மீதி அதர் பார்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டி லைன் கமெண்ட், சிங்கிள் லைன் கமெண்ட் ரெண்டு விதமா கமெண்ட் இருக்குங்க. அடுத்தது சிங்கிள் லைன் கமெண்ட் பார்ப்போம். இது சிங்கிள் லைன் கமெண்ட் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு சிங்கிள் லைனை மட்டும் இக்னோர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பாத்துட்டீங்கன்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு போடுறோம். இது வந்து எதுக்கு நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம்னா ஒரு சிங்கிள் லைனுக்கு மட்டும் ஹேஷ் போட்டு பிரிண்டிங் ஸ்ட்ரிங் நான் போட்டுட்டேன். ஸோ இது வந்து நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகும், இங்க வந்து ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணிருக்காங்க அப்படி அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஸோ மல்டி லைன் கமெண்ட் பாத்தீங்கன்னா மல்டிபிள் லைன்ஸ், அதாவது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஒரு பிளாக்கையே நாம வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரியே யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து என்னன்னா ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்திருப்பீங்க இட் இஸ் a மல்டி லைன் கமெண்ட் எழுதியிருப்பேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் செகண்ட் ஒரு லைன் எழுதிருக்கு, மூணையுமே வந்து கமெண்ட் பண்ணிருச்சு. அவ்வளவுதான். இதுதான் வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இண்டென்டேஷன். ஓகே, இண்டென்டேஷன் எதுக்கு நம்ம கொடுக்குறோம்? அது தேவையா ப்ரோக்ராமுக்கு? எஸ், கன்ஃபார்மா இண்டென்டேஷன்ங்கிறது வந்து நம்மளுக்கு தேவை. அது ஒண்ணுமே இல்லை, அது வெறும் ஒயிட் ஸ்பேஸ் மட்டும்தான். அதுதான் இண்டென்டேஷன் நம்ம சொல்றோம். அது எதுக்குன்னா ஒரு சர்டைன் பிளாக்குள்ள கோடு இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இங்க நம்ம எக்ஸாம்பிள் சைடு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஹாய்னு கொடுத்துருக்கேன். இஃப் ஏ ஈக்குவல் டு ஹாய் அப்படின்னா இப்போ ஏங்கிற வேல்யூ வந்து ஏங்க ஹாய்னு இருக்கு, அதுவுமே இந்த ஹாய் கொடுத்துக்கிற ஸ்ட்ரிங் ஒன்னான்னு பார்க்கும். ஒன்னா இருந்துச்சுன்னா நம்ம உள்ள போகுமா? இந்த ப்ராப்ளம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கு உண்டான இஃப் கண்டிஷனோட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம ஒரு இண்டென்டேஷன் தேவைப்படும். ஏன்னா இந்த இண்டென்டேஷனுக்கு கொடுக்கறது எல்லாமே வந்து இஃப் பிளாக் ஸ்டேட்மெண்ட் அர்த்தம். இதே மாதிரி எல்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் நான் வந்து டேப் ஸ்பேஸ் கொடுத்துருப்பேன், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பேன், ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேசஸ். அது வந்து மேக்ஸிமம் வந்து டேப் ஸ்பேஸ் தான் கொடுப்பாங்க. கொடுத்தோம்னா இது எல்ஸ் பிளாக்கோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஐடென்டிஃபை ஆக ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டென்டேஷன்ங்கிறது வந்து பைத்தானுக்கு இல்ல பைத்தான் ஆகட்டும் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்காக இருக்கட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுத்தா மட்டும்தான் ப்ரோக்ராம் வந்து சொல்ற அலைனிங்கா தெரியும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் கெட்டிங் மோர் அப்டேட்ஸ், நீங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபேம்.